இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில் கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது இரும்பு கடாய். இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதும் கடுகு, சீரகம், கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் அதில் ஆட் ஆகிருக்கு. இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வத்தல் இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியான வத்தல் நல்லா மணத்துக்காக நான் போட்டிருக்கேன். ஒரு 2 வத்தல் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. 2-3 வத்தல், சின்ன வத்தல். உங்களுக்கு இதில் க்ரீன் சில்லி போடலனாலும் போடலாம். பட் வத்தல் போட்டால் ஒரு நல்ல மணம் வரும். அப்புறம் பூண்டு நான் ஒரு 8 பல் பூண்டு எடுத்து நல்லா சதைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக இடித்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அப்புறம் கருவேப்பிலை ஒரு கைக்குத்தளவு நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும், நல்ல மணம் வரும். இப்போ அப்புறம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு நான் 3/4 கிலோ யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல ஓரளவு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணும்போது அதாவது அதோட அந்த ஸ்டீம்லேயே அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். நீங்கள் மூடி வச்சு ஸ்லோ ஃபயரில் ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறேன். நான் யூஸ் பண்ணுற கடாய் இரும்பு கடாய், அதனால் நல்லா சீக்கிரமாகவே குக் ஆகும். அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக மூடி வச்சுக்கோங்க. நீங்கள் மூடி வைக்கிறதுனால உருளைக்கிழங்கு நல்லா சீக்கிரமாக வேகும். அதே சமயத்தில் நல்லா அந்த பீசஸ் உடையாமையும் இருக்கும். அப்புறம் உப்பு நம்ம என்றைக்குமே உருளைக்கிழங்கு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது நல்லது. ஒரு சில உருளைக்கிழங்கு நம்ம உப்பு முதல்ல ஆட் பண்ணிட்டோன்னா வேகாதம ஒரு மாதிரி நரிச்சுன்னு இருக்கும், வேகவே வேகாது. அதனால சொல்கிறேன். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆகிட்டு நான் நல்லா ஸ்லோ ஃபயரில் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது புது கடாய், அதனால் அடி கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள எந்த பொரியல் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சில்லி பவுடர் நான் எவரெஸ்ட்டுக்குள்ளது யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பொரியல் மோர் குழம்பு கூட, ரசம் கூட, சாம்பார் கூட அந்த மாதிரி சாப்பிடும்போது நீங்கள் சைட் டிஷ்ஷாக இதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி, அதாவது பூரிக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா கொஞ்சம் நல்ல கிரேவி டைப்பில் நான் இன்னொரு ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது குக் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு, அவ்வளோதான். இப்பொழுது சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிட்டு. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், நிறைய பேருக்கு இது தெரியும். பட் இது அந்த பூண்டு போடுறதுனால நல்ல ஒரு மணம் வரும். நான் இதில் ஆனியன்லாம் வெங்காயம் யூஸ் பண்ணலை. வெங்காயம் யூஸ் பண்ணாமையே நீங்கள் இப்படி பண்ணலாம், நல்லாயிருக்கும். இன்னொரு டைம் நான் வெங்காயம் யூஸ் பண்ணி கொஞ்சம் பூரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிரேவியான டைப்பில் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.